எந்திரிக்கும்போது தெரில மக்களே. ஆனா அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இடுப்பழகி சிம்ரன் மாரி நான் தூங்கிட்டு இருக்கேன்னு. சரி பசிக்குதேன்னு காலைல எந்திரிச்சு குடு 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 குடுன்னு நடந்து கடைக்கு போய் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்குன்னு பார்த்து இந்த பிங்க் கலர் அண்ணனோட கடை கட்சிச்சு. சரி அங்கேருந்து ஒரு 2 இட்லியும் ஒரு வடையும் போட்டு பசி தாங்கலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஹாஃப் பிளேட் வெஜ் புலாவே அடிச்சு வயிற நிரப்பிக்கிட்டேன். இது பத்தாதுன்னு நம்ம நிதிஷ் பாய் கிட்ட பையா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கட்டன் போடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டனையும் வாங்கி இந்த கேரளா ஸ்பெஷல் பழம்பொரிங்க. பழம்பொரின்னு சொல்லுவாங்க. சூப்பர் காம்போ. அச்சு முச்சு வீட்டுக்கு வந்து ஒரு சிக்கன் கறியை போட்டு பெரட்டு 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 பெரட்டின்னு அதையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். அப்புறம் ஈவினிங்கா பார்த்து மெதுவா எந்திரிச்சு ஜிம்முக்கு போலான்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி மையத்துக்கு சென்று நம்ம ஜிம் தோழர் அதாவது நம்ம ஜிம் ப்ரோ வின்ஷின் கூட ஒரு சரியான ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சுட்டு கீழே வந்தா இவன் பாட்டுக்கு அவன் பொண்டாட்டி கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு காலத்துல இவன் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் போடுற ஆளு மக்களே இப்போ ஃபேமிலி காய் ஆயிட்டா சச் அ குட் பை 1 ஹவர்க்கே வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. சரி போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளெக்சிங்கை போடுவோன்னு காலை எடுத்து பார்த்தா உட்கார ஒரு கால் அண்டங்கால் சைஸுக்கு இருக்குங்க. எப்படியாவது குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவோட இருக்கேன். வயித்தையும் பார்த்தேன். வயிறு கலப்புல கலப்புலன்னு தான் இருக்கு. அதையும் குறைச்சுன்னு முடிவு பண்ணேன். அண்ட் என் பேஜை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க மக்களே. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு என்னென்னமோ போட்டுட்ருக்கேன். அப்படியே ஒரு குட்டி வாக்கு வீட்டுக்கு போய் ஒரு குட்டி ஸ்லீப். உடம்பு பார்த்துக்கோங்க மக்களே. போயிட்டு வரேன்.